1 மாப்பிள்ளை பார்க்கும் தருணம். ஒரு நேர ஊழியத்திற்கென அர்ப்பணிக்கும் ஒருவரின் தியாகத்தை போற்றும் அளவிற்கு அவர்களை மணக்கும் துணைவியின் அர்ப்பணிப்பை பல நேரம் நினைக்க மறக்கிறோம். காட்சி 2 எதிர்பார்ப்புகளை விட்டு கொடுத்து விட்டு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல். ஆசைகள் ஆயிரம் எனக்கு இருந்தும் அனைத்தும் தந்தேன் உந்தன் கரத்தில். ஆழ்மனதில் அது வலித்தும் அதிலும் மேலாய் நீ தருவீரென்றே. விருப்பம் ஒன்றே அது என் விருப்பமாகும். நீ தருவதெல்லாம் நிறைவாய் நிலைப்பதாகும். திட்டம் தடையின்றி நிறைவேறும். காட்சி 3 போதகரின் மனசோர்வின் பொழுது ஆறுதல் படுத்தும் தருணம். என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரே. உங்க பாரத்தை தாங்க நானும் உங்களோட இருக்க. தேவன் நம்மளை பலப்படுத்தி நடத்துவார். கண்மாலை மேல் நிறுத்துவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசம் தேற்றுவார். காட்சி 4 பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் தருணம். அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா. இந்த மந்த் கூட்டிட்டு போக முடியுமா? முடியாதுமா, கொஞ்சம் பண நெருக்கடியா இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அம்மா. ஒரு சின்ன ப்ரேயர் ரெக்வஸ்ட். போன மாதம்தான் வீடு கட்டணும். இப்போ ஒரு குட்டி கார் வாங்கணும்னு மட்டும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுறீங்களா? அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கானையா செய்து முடித்து உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உலக மேன்மைகளை எல்லாம் நாங்கள் நித்திய வாழ்வை அடைய வேண்டும் என்பதற்காய் எங்களுக்கென விட்டு கொடுத்து தேவ பணி செய்யும் ஊழியருக்கும் ஊழிய குடும்பத்திற்கும் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம்.